ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் டோபியாஸ். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி வீடு இல்லாமல் இங்கே கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் டோபியாஸ் பண்ணி அது கூட ஜீரா ரைஸ் சேர்த்து செஞ்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இப்போது சிக்கன் இருக்குது இந்த டோபியாஸ்க்கு. சிக்கனை ஃபஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். டோபியாஸ்க்கு சிக்கன் நம்ம போட்டாச்சு. இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தயிர் நம்ம போட்டாச்சு. தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டோபியாஸ்க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தயிரில் மசாலா போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் டோபியாஸ் பண்ணிடலாம். நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக என்ன இருக்குது. இப்போ அந்த நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தயிரில் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த டோபியாஸ்க்கு. இந்த மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிரில் நம்ம அந்த மசாலாவெலாம் ஆட் பண்ணி வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிடலாம். தயிர் இந்த மசாலாவோட நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் இந்த ஆனியன் டொமேட்டோலாம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம ரைஸ் கட் பண்ண ஆனியன், டொமேட்டோ, கொரியாண்டர் லீவ்ஸு, க்ரீன் சில்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் கட் பண்ண ஆனியன், டொமேட்டோ, கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிச்சு. ஃபைனலாக இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷம் தம் பண்ணிக்கலாம்.
டோபியாஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம ஜீரா ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஆண்டவன் அருள் கொடுப்பாரா, நம்மளெல்லாம் சாப்பாடு போட்டாரா, சந்தோஷமா இருக்கணுமா. கோயிலுக்கு போனா எப்படி நமஸ்காரம் பண்றது? ஓடி வரணுமா? கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு வா. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போறாரு. அன்போடு கடவுளை கஞ்சி ஊற்றணும், விதத்தை அருள் கொடுக்கணும். நல்லதோ நடக்கும். எந்த காரியமும் இல்லை, கை கூடி வரும். எங்களுக்கு பரிபூர்ணமாக சாப்பாடு போட்டிங்கோ, இந்த குழந்தை குட்டிங்கெல்லாம் சாப்பிட்றாங்கோ, அன்போடு ஆதரிச்சிங்கோ. சுபஜெயம் சுபஜெயம் சுபஜெயம்னு சொன்ன அப்பா. நன்றி நன்றி நன்றி.